மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ஞாபகம் வர வரைக்கும் நம்மளால காத்திருக்க முடியாது. அதனால காவேரியை பொண்ணு பக்கம் மாதிரி பொண்ணு பார்த்து ரெண்டு பேருக்குமே முறைப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமே தாத்தா எல்லாரும் சேர்ந்து காவிரியுடைய வீட்டுக்கு காவிரியுடைய அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. காவிரியை நாங்க பொண்ணு கிட்டு வந்திருக்கோமா, உங்க வீட்டு பொண்ணை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது காவேரி அம்மாவோ இதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம் சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்த நாளே காவேரியை பொண்ணு கிட்ட இன்னொரு ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட காவேரியுடைய அம்மா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆல்ரெடி எங்ககிட்ட பொண்ணு கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அப்படியாருமா உனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியாம யாருக்கிட்ட நீ வாக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப காவேரியுடைய அம்மாவோ அது வேற யாரும் இல்லடி, அந்த விஜய் தம்பிக்கு அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. அந்த விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நானும் சம்மதம் சொல்லிட்டேன். அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன்டி, அதனால நீயும் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அந்த காவேரி பாப்பாவும் உன் மேல உயிரா இருக்கா, அம்மா நல்ல பிள்ளடி, அதனால விஜய் தம்பியை நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டுனா அந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா கிடைச்சிரும். உண்மையிலேயே அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி ஃபர்ஸ்ட் கோவப்படுறாங்க. கங்கா எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் கூட அம்மா யோசிக்காம இப்படி ஒரு முடிவு என் வாழ்க்கையில எடுக்குதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கங்காவும் காவிரியோட மனசை மாத்துறதுக்காக விஜய் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அதனால அம்மா சொல்றது நல்ல முடிவு தான், விஜய் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் காவேரி அதை நினைச்சு யோசிக்கிறாங்க. அடுத்து காவேரி விஜய் மீட் பண்ணி பேசுறாங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. விஜயும் எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகி விஜய் கிட்ட உங்களுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு நினைச்சா, ஆனா அவங்க இறக்கல, உயிரோட தானே இருக்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் அவங்க திரும்ப வந்துருவாங்கல்ல, அப்படி என்னைக்காவது திரும்ப வந்தா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் விஜய் காவேரி கிட்ட கண்டிப்பா அவனால திரும்ப வர முடியாது, கண்டிப்பா அவ திரும்பி வர மாட்டான், காவேரியோ அதுக்கான காரணம் தெரியாம என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. காவேரி பாப்பாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு காவேரி மிஸ் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு காவேரி கிட்டே போயிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா, எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் கூடவே இருப்பீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ப்ளீஸ் மிஸ் எங்க அப்பாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு காவேரியும் ஒரு பக்கம் அப்ப அம்மாவுக்காக ஏங்குறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அடுத்து காவேரியுடைய அம்மாவும் காவேரி கிட்ட தயவு செய்துடி அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ரொம்ப தங்கமான பையன்டி, கண்டிப்பா அவங்க முதல் மனைவி திரும்ப வரமாட்டாங்க, அதனால உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. காவேரியும் சரி உங்க இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க.